வணக்கம் நண்பர்களே, நம்ம டெய்லி ஃபோக்கஸ் சப்ஜெக்ட் சேனல் இப்போ பார்க்க போகிற டாபிக்கு ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிட்டாங்களா இல்லையா. ஆனால் நிறைய யூடியூப் சேனலும் சரி, நியூஸில் கூட சரிங்க, ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றிலுமாக மூடிட்டாங்க. இப்போ அது வழியாக நடக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதி தட்டுப்பாடாக இருக்குது. அதனால் உலக நாடு முழுசும் இப்போது எண்ணெய் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியிட்டு இருக்கு. யூடியூப் சேனல்லையும் நிறையா விஷயம் வந்துட்டுருக்கு. ஆனால் உண்மையிலே ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றிலுமாக நாங்கள் மூடவில்லை அப்படின்னு சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே பேட்டி கொடுத்துருக்காருங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை இப்போ முற்றிலுமாக மூடவில்லை. அப்படி மூடுறதா இருந்தா நாங்களாவே அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர். இந்த ஹார்முஸ் ஜலசந்தினா என்ன, எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா எத்தனை நாடுகள் தற்போது எண்ணெய் ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னா, ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, கத்தாரு, குவைத்து, ஐக்கிய அரபு அமீரகம், இந்த நாடுகள் மட்டும்தான் இப்போது ஏற்றுமதி. ஏன்னா அந்த ஹார்முஸ் ஜலசந்தியில இந்த நாடுகள் மட்டும்தான் இருக்கு, இவங்க மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் எண்ணெய் ஏற்றுமதி ஆகுதுன்னா, ஒரு 20 to 30% தாங்க உலக நாடுகள். மீதியெல்லாம் மற்ற இடத்துல நடக்குது. சப்போஸ் இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிட்டாங்கன்னா 20 to 30% ஏற்றுமதி மட்டும்தான் பாதிக்கப்படும். இதனால ஓரளவுக்கு தான் எண்ணெயினுடைய விலை உயர்மை ஒழிய ரொம்ப தட்டுப்பாடுலாம் ஏற்படாது. ஏன்னா டோட்டல் 100ல் ஒரு அதிகபட்சமே ஒரு 25 to 30% தான் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக அந்த நாட்டில இருந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு முக்கியமான பாதிப்பு ஏற்படும். மற்ற நாடுகளிலிருந்து வாங்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. நெக்ஸ்ட், இந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்க அதிபர் என்னன்னா, இங்க ஈரான்ல ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை அவர் தூக்கணும்னு நினைக்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம்? நியூயார்க் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு மேயரை கூட அவரால் நியமிக்க முடியாது. அப்படி இருக்கையில அவர் எப்படி எங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை அவரு தூக்க நினைக்க முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு அப்படிங்கிறதா ஈரான் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. இது ஒரு வகையில நியாயமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்றதும் பிளஸ் அதை ஊக்குவிக்கிறதும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் முக்கியமா ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தா இருக்கு. இதை அவங்க மறைமுகமாக பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க தற்போது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்தப்பட்ட சூழ்நிலையில இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா எங்கெங்கிருந்துலாம் எங்களை தாக்குறாங்களோ கண்டிப்பா அந்த இடத்தை எல்லாத்தையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தற்போது சொல்லியிருக்கு. இதே சூழ்நிலை தொடர்ந்து நீடித்து வந்தா இந்த போர் எந்த கட்டத்தை நோக்கி செல்லும் என்பது தெரியவில்லை. கண்டிப்பாக இந்த போர் சீக்கிரம் முடிவடையும். ஏன்னா பொதுமக்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிட்டு வராங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனா நிறைய நாடுகளில் பொதுமக்கள் பாதிச்சுட்டு வராங்க. இது கண்டிப்பா சீக்கிரமா முடிவடையக்கூடிய ஒரு போராதான் இருக்கணும். நன்றி.